ஹே ஹாய்டா! இன்னைக்கு நம்ம கிரேசி கப்பிளோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் இருக்குடா. கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க. அப்பதான் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். ஆ, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, உங்க 2 பேருக்கும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் முடிச்சுட்டு, உங்கள கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க ரூம்குள்ள வந்தோனே ரொம்ப நர்வஸா இருக்கு. நீங்க அப்படியே போய் அந்த மில்க் கிளாஸ் குடுத்துருப்பாங்க. அத கொண்டு போய் அங்க இருக்கிற டேபிள் மேல வச்சுட்டு, ஜேகேவ தேடுறீங்க. அங்க ரூம்ல எங்கேயுமே இல்ல. "எங்க போனா இவன்?" அப்படின்ட்டு நீங்க தேடிக்கிட்டே இருக்கீங்க. சரி நம்ம போயிட்டு டெர்ரஸ்ல பார்ப்போம் அப்படின்னு மேலே போறீங்க. மேலே போய் பார்த்தா, அங்க அவன் உட்காந்துருக்கான். அவன சுத்தி அழகா கியூட்டா கேண்டில் லைட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இது மாரிலாம் போட்டுட்டு, அப்புறம் ஒரு பெட்ஷீட் அதில 2 பில்லோ போட்டு வச்சிருக்கான். பார்க்கவே ரொம்ப ரொமான்டிக்கா அவ்வளோ அழகா இருக்கு. நீங்க அத பார்த்துட்டு, "ஜேகே என்ன இது? பார்த்தியா? மாமா உனக்காக எப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு?" "எப்படி?" "சூப்பரா இருக்கு. ஆனா இந்த மார்கழி மாசத்துல எவனாச்சும் இப்படி வெட்ட வெளியில தூங்குவானா?" "பனி வெளியில தான். பிளாங்கெட்டுக்குள்ள வந்து உட்காந்து பாரு." நீங்க போயிட்டு அவன் பக்கத்துல உட்கார்றீங்க. அது அப்படியே வார்மா இருக்கு. நீங்க அவன பார்த்துட்டு, "ஹே! கூலா இல்லாம வார்மா இருக்கே! எப்படி?" "அ இந்த பெட்ஷீட்டோட கம்போனன்ட்ஸ் அப்படி. கோல்டா இருந்தா ரொம்ப கஷ்டம். ஹாட்டா இருந்தா அதுக்கு மேல கஷ்டம். வார்ம்னா நல்லா இருக்கும்ல, அதான்." "ம். எதுக்கு கஷ்டம்?" "இன்னைக்கு என்ன நடக்க போதோ அதுக்கு." "நான்லாம் யோசிச்சு கூட பார்க்கல. பன்னி உன் கூட இப்படி இருப்பேன்னு." "ஆமா, நாங்க மட்டும் யோசிச்சோம் பாரு. நான்லாம் உத்தமன்டி. என் பொண்டாட்டி ஒயனை தவிர வேற யாரு மேலேயும் இப்படிலாம் எனக்கு தோணுனதே இல்ல." "அப்போ என் மேல தோணுச்சா உனக்கு? எப்படா? சொல்ல சொல்ல கேட்போம்." "அது வேணாமே. ப்ளீஸ்டா, நான் தானே இருக்கேன். சொல்லேன்." "நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் நைட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்கல்ல, அங்க." "ஆமா." "அப்போதான் நான் உன்னை ஒழுங்கா ப்ராப்பராக கிஸ் பண்ணனே. அப்போவே எனக்கு தோணுச்சு, ச்சே இப்படி ஒரு பொண்ணை பக்கத்தில் இருந்தும் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு. ஆனால் நீ அன்னைக்கு ரொம்பவே நர்வஸாக இருந்த. உன்னை கம்ஃபர்ட் பண்ணுறத தவிர வேற எதுவுமே மைண்டில் இருக்கக்கூடாதுன்னு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அப்பப்போ நீ என்னை டீஸ் பண்ணுவ, நானும் உன்னை டீஸ் பண்ணுவேன். அப்போல்லாம் சம்டைம்ஸ் அவ்வளோதான்." நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவனை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு, "என்ன?" "இல்லை, வெட்ட வெளியில் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு கூச்சமாக இருக்கே." "எது உனக்கா? நான் பார்த்த ஒயனா இது?" "சும்மா இருடா." "கவலைப்படாத பேபி, எவ்ரிதிங் வில் பி ஃபைன்." "அதெல்லாம் எனக்கும் தெரியும்." "ஹே, நானும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஜியாக்கு ஒரு நல்ல வரம் வந்திருக்கு. பார்க்க வரலாமான்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு அப்பா சைடு ரிலேட்டிவ்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நீ என்ன சொல்கிற?" "ஆ, ஜியாக்கு என்னோட வயசு தான். கரெக்டாக இருக்கும் இப்போ பண்ணா. ஆனால் அவள் விருப்பத்தையும் கேட்கணும், அப்புறம் மாமா கிட்டேயும் கேட்கணும்ல." "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஜியா நல்லா ஹாப்பியாக தான் இருப்பா. நான் கேரண்டி அதுக்கு." "தேங்க்ஸ் ஜேகே. நீ என்னதான் பண்ணியா இருந்தாலும் நீ ஸ்டார்டிங்கில் இருந்து ஜியா மேலே வச்ச பாசம் ரொம்பவே ட்ரூ. இப்படி தான் உன்னால் மட்டும் இவ்வளோ நல்லவனாக இருக்க முடியுதோ." "ஆ, இப்போ சொல்லு. இதை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஃபஸ்ட்டு டேவே புரிஞ்சிட்டு இருந்தா எப்போ நமக்கு பேபி ஃபார்ம் ஆயிருக்கோண்டி." "ஆ, சொல்லுவடா சொல்லுவேன். நீ பேசின பேச்சுக்கலாம் நான் உன்னை நல்லா உதைச்சிருக்கணும். இப்போவும் ஒன்றும் டைம் ஆகலை." அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை புல் பண்ணுறான். நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்புறம் தான் உங்கள் 2 பேருக்கும் ரியலைஸ்ட் ஆகுது. நீங்கள் ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறீங்க. இப்படியே அன்னைக்கு நைட் ஹாப்பியாக ஒரு மேக் அவுட். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள். அப்படியே கொஞ்சம் ஒரு 6 இயர்ஸ் லேட்டர் பார்ப்போம். இப்போது நீங்கள் தான், "பப்பு செல்லம் வாமா." "ம், நோ. டைம் ஆயிடுச்சுடா, ஸ்கூலுக்கு போகணும்ல." "நான் போகமாட்டேன். எனக்கு அப்பாவோட தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜேகே காலை போய் அப்படியே பிடிச்சிக்கிறா. ஜேகே உடனே, "சரிடா செல்லம், நீ இன்னைக்கு ஸ்கூல் போவேணா, அப்பா கூடயே இருந்துக்கலாம்." ஜேகே இப்படி சொன்னதும் அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு பக்கத்தில் தான் ஜியாவோட ஹவுஸ். ஸோ அவள் ஜியா பையனோட விளையாட போயிட்டா. "ஆரா நில்லு." நீங்கள் அவளை கூப்பிடுறீங்க, பட் அவள் காதில் வாங்காமே போயிட்டா. ஆரா வந்துட்டு உங்கள் பொண்ணு தான்.
ஜியாக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். உங்கள் பக்கத்து வீட்டில் தான் ஜியாவும் இருப்பா. அவளுக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ நீங்கள் எல்லாமே ஹாப்பியாக லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு, சரி விடு பொண்டாட்டி, எல்லாம் ஒன்னால தான். அவளை செல்லம் கொடுத்து கொடுத்து இப்படி வச்சிருக்க. யாரு நானா? மேடம் மட்டும் அப்படியே ஸ்ட்ரிக்ட்டு. என்ன சொல்கிற? அவள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டா. ஆனாலும் மேடம்க்கு ஸ்கூல் போக இன்ட்ரெஸ்டே இல்லை. இன்னொரு தம்பி தங்கச்சி பாப்பா வந்தால் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஆமாம்மா, இப்போது அதுக்கு ஒன்று தான் குறைச்ச. எங்கே பாரு, என் வீட்லேயும் நான் ஒரே பொண்ணு, உன் வீட்லேயும் நீ ஒரே பையன். ஸோ நமக்கு ஒரே பாப்பா தான் போதும். எது என்ன லாஜிக் இது? நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ண மாதிரி அவளும் ஃபீல் பண்ணுவாளா? யாரு அவ ஜாலியாக ஜீஹோ கூட தான் விளையாடுறா. அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் ஜியா வந்து அப்ராட் போகிறதால சொல்கிறான். ஸோ ஜீகவும் போயிடுவான். ஆமாம், என்ன பண்ணணும்னு சொல்கிறப்போ? அப்படி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்கள புல் பண்ணி ரூம்குள்ளே தள்ளிட்டு டோரை லாக் பண்ணுறான். டேய், என்னடா பண்ணுற? ஆராக்கு ஒரு குட்டி தம்பி இல்லைன்னா ஒரு குட்டி தங்கச்சி பாப்பாவை ரெடி பண்ணதான். என்னது, உனக்கே ஓவராக தெரியல? பட்ட பகல்லேவா? உன் பொண்ணு மட்டும் இங்கே வந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல? ஐயோ ஆமாண்டி, என் பொண்ணு கொஞ்சம் வளர்ந்தாதான் எனக்கு வசதியாக இருக்கும் போல். கரெக்டாக ரொமான்ஸ் பண்ணுற நேரத்தில் வந்துடுவா. பேசாமல் அம்மா சொன்ன மாதிரி அம்மா கூடயே அவளை தூங்க வச்சிடலாமா? ஐயோ லூஸு, 35 வயசாகுது உனக்கு, கொஞ்சமாச்சும் மெச்சூராக பேசுறியாடா நீ? மெச்சூராக தானே? ஓகே அப்படின்ட்டு அவன் வாய்ஸ்லாம் சரி பண்ணிவிட்டு, மிஸ்ஸஸ் ஜேகே இந்த மெச்சூர் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க கிட்ட அப்படி க்ளோஸாக வரான். வேணா ஜேகே வராத. ஏண்டி, நீ 30 இயர்ஸில் கூட எவ்வளோ அழகாக இருந்து எனக்கு கொல்றியடி. எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? இவ்வளோ நாள் ஆறா கொஞ்சம் வளரணுன்னு தான் பார்த்தேன். இனிமேலாம் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு குட்டியாக அழகாக இன்னொரு பாப்பா ஒன்றை மாதிரியே வேணும். எனக்கு என் பன்னியை மாதிரியே ஒரு அழகான பையன் வேணும். பொண்ணு. பையன். பொண்ணு தான். பையன்தான். சரி, யாரோ ஒன்று, அவங்க வரணும்னா இப்படியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கை அப்படியே ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனோட டச்சில் அப்படியே ஷிவர் ஆகுறீங்க. அப்போது திங்க் பண்ணுறீங்க, அது ஏனே தெரியல, இவன் தொடுறப்ப மட்டும் எனக்கு இப்படி நடுங்குது. அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது அவனுக்கு பெருமையாகவும் அவனுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது. இப்போது கொஞ்ச நாளாகவே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியல. ஏன்னா ஆரா எங்கள் கூடவே தூங்குறனால. நாங்கள் பேசுகிற வேர்ட்ஸ் கூட அவளுக்கு தெரியாது. ஆனாலும் ஜேகே ஏதாவது ரொமான்ஸ் பண்ணுறப்ப கரெக்டாக வந்துடுவா. ஸோ நாங்கள் எவ்ரி டைம் குயிக்காக இருக்கிற மாதிரி ஆயிடுது. எங்கள் அத்தையும் சொன்னாங்க ஆராவை என் கூட படுக்க விடு அப்படின்னு. ஆராக்கும் விருப்பம்தான். ஆனால் நான் தான் எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணணும் அப்படின்ட்டு விடுறதில்லை. இப்போ தான் எனக்கு தெரியுது அவளுக்கு ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரோ வேணும் அப்படின்னு. என்னோடய சைல்ட்ஹுட்டு வந்து ஜியா இருந்தனால எனக்கு தெரியல, இவளும் என்ன மாதிரி இருக்கக்கூடாது. நானும் ஜேகேவும் டெய்லி வேலைக்கு போயிடுவோம். நாங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் ஃபேமிலி கூட ஹாப்பியாக அதை என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் 2 பேருமே ஒரு நல்ல கம்பெனி ஆரம்பித்து நல்லாவே அது போய்கிட்டுருக்கு. நாங்கள் இப்போ கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கோம். எங்களுக்கு அதை நினச்சி ரொம்ப ஹாப்பி. நாங்கள் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்போது இங்கே வந்திருக்கோம். ஜேகேயோட ரிலேட்டிவ் ஒருத்தரை ஜியா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவர் அப்ராடில் தான் இருக்கார். இப்போது ஜியா மாமியார் இறந்து போனனால நானும் அங்கே வரேன்னு சொன்னால் அவரும் ஓகே சொல்லிட்டா. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களும் அப்ராட் போயிடுவாங்க. அத்தையும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் மை ஃபேவரேட்டி மாதிரி இல்லை. ஆமாம், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களும் என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. எங்கள் அம்மா அப்பா இல்லாத குறைய அவங்க தான் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. இப்போல்லாம் நான் என் பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா என் கூட இவங்க இருக்கிறாங்க. நான் இவங்கள ரொம்பவே லவ் பண்ணுறேன். ஸோ ஐ எம் கம்ப்ளீட். ஓய், இப்படி ஜேகேயோட வாய்ஸ் கேட்கவும் தான் நீங்கள் ரியாலிட்டிக்கே வரீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க. என்னடா? ஒருத்தன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொமான்ஸ் பண்ணுறேன், நீ பாட்டு ஏதோ யோசிக்கிற.
நான் ஏதோ யோசிக்கல. என்னோட 25 இயர்ஸில் கிடைக்காத ஹாப்பினஸ் எல்லாம் உன் கூட இருந்த இந்த 6 இயரில் கிடைச்சத நினச்சா தான் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஐ ஃபீல் கம்ப்ளீட். நீ என்ன இவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டதை நினைக்கிறப்ப தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீ, நான், அத்தை, ஆரா நம்ம க்யூட்டான மூமெண்ட்லாம் என் கண்ணுக்குள்ளே வந்துட்டு போச்சு. தேங்க்ஸ் ஜேகே. என்ன நீ தெரியாமல் கூட கல்யாணம் பண்ணலைன்னா நான் என் லைஃப்பில் இப்படிலாம் ஹாப்பினஸ் வருமான்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவனோட ஹேண்ட் எடுத்து உங்கள் சீக்கில் வச்சு உங்களை அழகாக அப்படியே ஸ்லோவாக பேஷனட்டாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து ஐ லவ் யூ டிவைன். ஐ லவ் யூ டூ ஜேகே. இப்போ போகலாமா? எங்கே? சர்ப்ரைஸ். நான் இப்போ போகிறேன். நைட் ரெடியாக இரு, நம்ம வெளியில் போகிறோம். ஹே, எங்கடா? நைட் சொல்கிறேன். ஓகேடி, கிளம்பி ரெடியாரி அப்படின்னு அவன் அப்படியே உங்களை பார்த்து விங்க் பண்ணிக்கிட்டே வெளியில் போயிட்டான். இப்படியே அன்னைக்கு டேவும் போகுது. நீங்கள் ஜியா கிட்ட, என்ன ஜியா விசா வந்துடுச்சா? ஆக்கா வந்துடுச்சு, நான் கொஞ்ச நாள் போயிட்டு வரேன், நீ கவலைப்படாத. சரிண்டி, பத்திரமா இரு. அண்ட் உன் ஹஸ்பண்டும் உன் பையனும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லவும் அவள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறா. அன்றைக்கி டே அப்படியே போகுது. அத்தை, இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. கொடுடா, மருமகனா மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்களுக்கு திஷ்டி எடுக்கிறாங்க. இப்போது நைட் ஆயிடுச்சு. அம்மா, என்ன பப்போ? நான் நாளைக்கு ஸ்கூல் போகிறேன். குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. என்னாச்சு? அம்மா மார்னிங் திட்டுனேன்னு கோமா? இல்லையே, நானும் நல்லா படித்தாதான் ஒன்றை மாதிரி ஜேகே மாதிரி ஆக முடியும். அடி பாவி, அப்பா பேரை சொல்லி கூப்பிடுற உன்னை. அவள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. இப்படியா அன்றைக்கி நைட் அவளை அழகாக தூங்க வைக்கிறீங்க. நீங்களும் அவன் பக்கத்துலேயே படுத்துருக்கீங்க. அப்போது உங்கள் ஷோல்டரில் யாரோ டேப் பண்ணுறாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அது ஜேகே தான். ஓய், எங்கடா போன மார்னிங்கில் இருந்து? வா, போய் ரெடி ஆகிட்டு வா. எங்கே? ஓடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை புஷ் பண்ணுறான். நீங்களும் ஆராக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எழுந்து போய் அழகாக ரெடி ஆகிட்டு ஒரு குர்த்தி அண்ட் வியர் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. வெளில வந்து பார்க்குறப்ப ஆரா உங்கள் அத்தை ரூமில் இருக்கா. அத்தை உங்களை பார்க்குறாங்க. வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னான்டா. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, வெளியே லாக் பண்ணிட்டு போங்க, வரப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கீ இருக்குல்லம்மா? இருக்குடா. நீங்கள் ஹெட்டை நோட் பண்ணிட்டு வெளியில் போகிறீங்க. அங்கே ஜேகே பைக்கில் அப்படியே உட்காந்துட்டு உங்களை அழகாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்க்குறான். என்னடா? ஒரு பைக் ரைடு போயிட்டு வருவோம், வா. இப்போ வா? ஆமாம், உட்காரு அப்படின்னு பின்னாடி பைக்கை அப்படியே டேப் பண்ணுறான். நீங்கள் போயிட்டு பைக்கில் அப்படியே சிட் பண்ணிக்கிறீங்க. போமா? போகலாமே. நீங்கள் சொல்லிவிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் சடனாக ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் அதை வாங்கி காதில் வச்சுட்டு பார்க்குறீங்க. அதில் சாங் ஓடுது. பார்த்த முதலாளே, உன்னை பார்த்த முதலாளே. நீங்கள் அதை கேட்டோடனே ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனை இன்னும் டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. லவ் யூ ஜேகே. ஷியோரா? உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதே? ஆமாம், ஐ லவ் ஹர்ட்டிங் யூ. நீங்கள் என் இதயத்தை பறித்து கொண்டு நித்தம் நித்தம் என்னை கொல்லும் இதய கல்வனே, உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு நீ கேட்டால் எனக்கு சத்தியமாக சொல்ல தெரியாது. ஆனால் உன்னை நேசிக்கிற அளவுக்கு நான் யாரையும் இது வரைக்கும் நேசித்ததில்லை. யாரையும் இனி நேசிக்கவும் முடியாது. நீங்கள் சொல்லவும் அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் 2 பேருமே அப்படியே ஹாப்பியாக அப்படியே 2 பேருமே சேர்ந்து போகிறீங்க. அவ்வளோதாண்டா, இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. இதோட இந்த எஃப்எஃப்ஏ ஓவர்டா. நான் இந்த எஃப்எஃப்பை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உங்கள் எத்தனை பேருக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது சொல்லுங்கடா.